சில காதல்கள் தோல்வி இல்லை, அது சூழ்நிலைக்கு முன்னாடி அமைதியா தோற்று போகும். இந்த உலகத்தில் நம்ம ஆசைப்பட்ட எல்லாரும் நமக்கு கிடைக்காது. அதிலும் சிலருக்கு அவர்களோட நேசிச்ச மனிதரே அவர்களோட வாழ்க்கையை மாற முடியாது. ஒரு பையன் ஒரு பொண்ணை ரொம்ப ஆழமா காதலிச்சான். அவள் சிரிச்சா அவனுக்கு சந்தோஷம், அவள் சோகமா இருந்த அவனுக்கு வலி. அவ்வளவு உண்மையா நேசிச்சான். அந்த பொண்ணுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அவனோட கேர், அவனோட பிரசன்ஸ், அவனோட லவ் எல்லாமே அவளுக்கு ஸ்பெஷல். ஆனா அவள் அந்த காதலை அக்செப்ட் பண்ணல. ஏன்னா அவளோட உலகமே அவள் அம்மா மட்டும்தான். நான் லவ் பண்ணி என் அம்மாக்கு எந்த கஷ்டம் வரக்கூடாது, அவங்களுக்கு எந்த கெட்ட பேரு வரக்கூடாதுன்னு அப்படின்னு நினைச்சான். அதனாலதான் பிடிச்ச மனிதரையே தன் கையால தள்ளி நிறுத்தினான். ஆனா அவளோட சைலன்ஸ்ல கூட அவனுக்கான காதல் இருந்துச்சு. சில நேரம் அவளே வந்து பேசுவா, அவனுக்கு புரிய வைப்பா, அவர்களுக்குள்ள ஒரு ஆழமான பாண்டிங் இருக்கும். ஆனா அந்த பாண்டிங்க்கு ரிலேஷன்ஷிப் பெயர் மட்டும் கிடைக்கல. ஃபேட், சிச்சுவேஷன், ஃபேமிலி, இந்த 3 பேரை சேர்ந்தா உண்மையான காதலை பிரிச்சிடும். இப்பவும் அந்த பையன் அவளை வெறுக்கல, மறக்க முடியல, அவள் கொடுத்த மெமரிஸோட வாழ்றான். ஏன்னா சில காதல்கள் சேராமல் போனாலும் அது பொய்யான காதல் இல்ல, சூழ்நிலைக்கு முன் தோற்ற உண்மையான காதல். இந்த உலகத்தில் எல்லா லவ்வும் பிரியாது. சில லவ்கள் ஃபேமிலி, சிச்சுவேஷன், ரெஸ்பான்சிபிலிட்டி காரணமா பிரியும். அதனால யாரையும் தவறாக நினைக்காதீங்க. நேசிச்ச சிலர் சேர முடியாமலே ஆயுள் முழுக்க நேசிச்சுட்டே இருப்பாங்க. இது போல சிச்சுவேஷன் காரணமா பிரிஞ்ச காதல் எத்தனை பேரோட வாழ்க்கையில நடந்திருக்கு?